ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, பேராசை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. நீடு வெர்சஸ் கிரீடு. ஸோ பிரபஞ்சம் எப்பவுமே உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதுதான் வந்து கொடுப்பாங்க. எது பேராசை இல்ல கிரீட்ல வருதோ அது வந்து எப்பவுமே டெலிவர் ஆகாது. இன்கேஸ் டெலிவர் ஆயிடுச்சுன்னா கூட ஒரு வேலை வந்து ரொம்ப ஒரு சீரியஸா இல்ல வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாம அந்த வேலை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது அவங்க விளையாட்டு மாதிரியே வந்து அந்த வேலையை வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து எப்போ ஃபியூச்சர் விஷயங்கள் வந்து இன்னைக்கு கொண்டு வருது அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். ஸோ செகண்ட் சப்ஜெக்ட் வந்து அன்ஷேக்கபிள் ஃபெய்த், அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் கொண்டு வரதுக்கு இந்த ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க நிறைய விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த அவங்களுடைய ஃப்ளோரன்ஸ் மாஸ்டருடைய ஸ்டூடெண்ட் வந்து இவங்க கிட்ட வராங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க, எப்படி நான் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை வந்து டெவலப் பண்றது அப்படின்றது கேட்கறாங்க. ஸோ அது அவங்களுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாடியில வந்து அந்த லேடிக்கு வந்து பாடியில வந்து ஏதோ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அது ஸ்கின் வந்து கொஞ்சம் வெளியில வர மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவங்களுடைய கான்பிடன்ஸ் எல்லாமே வந்து அது அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு எப்படி நான் இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்றது கேட்கிறாங்க. ஸோ ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, பேராசை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. நீடு வெர்சஸ் கிரீடு. ஸோ பிரபஞ்சம் எப்பவுமே உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதுதான் வந்து கொடுப்பாங்க. எது பேராசை இல்ல கிரீட்ல வருதோ அது வந்து எப்பவுமே டெலிவர் ஆகாது. இன்கேஸ் டெலிவர் ஆயிடுச்சுன்னா கூட அது சீக்கிரம் வந்து பிரபஞ்சம் வந்து ரிசீவ் பண்ணிடும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் வெஸ் கிரீட். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து உங்களை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஆஹ், இந்த எஃப்எம் ரேடியோலாம் இருக்குது. ஸோ அந்த எஃப்எம் ரேடியோல ஒரே ஒரு சேனல் மட்டும் கேட்பாங்க. 24 ஐ மீன் மேக்சிமம் டைம் ஹெலோ எஃப்எம்லயே இருப்பாங்க. ஸோ அவங்க வெறும் அவங்களுக்கு ஹெலோ எஃப்எம் தான் பிடிக்கும், ஹெலோ எஃப்எம் பாட்டு மட்டும் தான் கேட்பாங்க. வேற எந்த எஃப்எம் பக்கமே அவங்க போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களை வந்து ஒரே சேனல் ஒரே எஃப்எம்ல வந்து லிமிட் பண்ணாதீங்க அப்படின்றது சொல்றாங்க மாஸ்டர். பிகாஸ் நீங்க உங்களையே நீங்க லிமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற புது அனுபவங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ என்னென்ன எஃப்எம் இருக்குதோ எல்லாமே கேளுங்க. அப்பதான் வந்து அதுதானே ஒரு பியூட்டி. எல்லா ஒரு நல்ல விஷயத்தையும் வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை எப்போ என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறோம், மல்டிபிள் சாய்ஸஸ், மல்டிபிள் அனுபவங்கள், வேற வேற அனுபவங்களை நம்ம எப்போ என்ஜாய் பண்றோமோ அப்பதான் நம்ம வந்து ஒரு விளையாட்டு மோட்ல வந்து இருப்போம். ஸோ இந்த விளையாட்டு மோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க நிறைய சக்சஸ்ஃபுல் யாரெல்லாம் வந்து பெருசா சாதிச்சிருக்காங்களோ அவங்க லைஃப்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அவங்களுடைய வேலை வந்து ஒரு விளையாட்டா வந்து பண்ணுவாங்க. ஒரு வேலை வந்து ரொம்ப ஒரு சீரியஸா இல்ல வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாம அந்த வேலை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது அவங்க விளையாட்டு மாதிரியே வந்து அந்த வேலையை வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்துல் கலாம் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அவரு சயின்டிஸ்ட், அவர் நிறைய படிச்சிருக்காரு. பட் அவருக்கு அந்த சயின்டிஸ்ட் விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சயின்டிஸ்ட், அந்த அந்த மெஷின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவருக்கு ஒரு விளையாட்டாவே வந்து இருக்கும். ஸோ அதனால அவர் அந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் வந்து ஆயிருக்காரு. ஸோ எப்பவுமே அந்த வேலை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அதுல ஒரு விளையாட்டு மோடு கூட இருக்கணும்.
ஸோ அதை நீங்க எல்லாருடைய லைஃப்ல கூட நீங்க அதை ரெஃப்ளெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து நீங்க ஒரு வேலை வந்து ஒரு ஒரு விளையாட்டுத்தனம் இல்லாம ரொம்ப வந்து ஒரு சீரியஸா நீங்க பண்ணா கூட பெரிய லெவலுக்கு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. எப்போ நீங்க ஒரு விளையாட்டு மோட்ல போறீங்களோ, உங்களுக்கு அந்த சின்ன அந்த ஒரு வேலைய பண்றதுக்கு பல விதமான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரே வேலைய வந்து ஒரு 10 மணி நேரம் பண்றதுக்கும், நல்ல ஐடியாஸ் வருது அப்படின்னா 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் கூட முடிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாம் ஐடியாஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்ட்யூஷன் தான் வந்து குடுக்கும். ஓகே. ஸோ அடுத்த இது எல்லாமே வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து எப்போ ஃபியூச்சர் விஷயங்கள் வந்து இன்னைக்கு கொண்டு வருது அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். ஸோ 2 சப்ஜெக்ட் வந்து அன்ஷேக்கபிள் ஃபெய்த், அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளுக்கு புடிச்ச விஷயங்கள் கொண்டு வரதுக்கு இந்த ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க நிறைய விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸோ உங்களுடைய எல்லா அனுபவமுமே வந்து நீங்க தான் கிரியேட்டர். யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த அனுபவங்கள் உங்களுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்றீங்கன்னா, அது கூட நீங்க தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த அனுபவங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்து இந்த செஷன்ஸ் வந்து கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா, அத கூட நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா, அத கூட நீங்க தான் வந்து கிரியேட் பண்றீங்க. ஸோ இது எல்லாமே நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. அது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அதுக்கு அக்ரீமெண்ட் வந்து நீங்க பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு ஒரு புது விஷயம் வேணும் அப்படின்னா, நான் வந்து அத வந்து நம்ப ஆரம்பிக்கணும். ஓகே, அதுக்கு நான் வந்து தகுதி உள்ளானவன். பிளஸ் வந்து இது எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாரி ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்குள்ள நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ எப்போ நம்ம அத டெவலப் பண்றோமோ, அப்பதான் வந்து அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து நமக்குள்ள வந்து கிரியேட் ஆகும். சில டைம் சில பேர் வந்து என்ன மைண்ட் பேஸ்டு பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது நான் எல்லாமே நம்புறேன். எனக்கு வந்து ப்ரூஃப் காமிங்க. இல்ல எனக்கு வந்து எவிடன்ஸ் குடுங்க அப்படின்றது சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட்ல வந்து கேட்பாங்க. நீ தான் குற்றவாளியா? எவிடன்ஸ் குடு. இல்ல ப்ரூஃப் குடு அப்படின்றது. ஸோ அந்த போலீஸ், கோர்ட் அந்த மாரி விஷயத்துல வந்து எவிடன்ஸ் கேட்பாங்க. இப்போ எ ஆடியன்ஸ்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். இவரு தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கோர்ட் சிஸ்டம் எப்படின்னா, எவிடன்ஸ் இருந்தா தான் வந்து நம்புவாங்க. சரிங்களா? ஸோ நீங்க வந்து அந்த மாரி இருக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கோ இல்லையோ, ப்ரூஃப் இருக்கோ இல்லையோ, உங்களுடைய நம்பிக்கை ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா, தானா உங்களுக்கு வந்து ஆ நீங்க புடிச்ச விஷயங்கள், நீங்க கேட்கிற விஷயங்கள் வந்து வரும். பிகாஸ் வந்து அந்த எவிடன்ஸ், ப்ரூஃப் எல்லாம் வந்து கடவுள் வந்து உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. நார்மல் மனுஷங்க தான் கேட்பாங்க. கடவுள் வந்து நீ இதுக்கு உண்மையிலே தகுதி உள்ளவனா? இல்ல உனக்கு வந்து அந்த டேலண்ட் இருக்குதா? அப்படின்றது கேட்கவே மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப அது பிடிக்குமா? கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து சொல்லுவாங்க. பிகாஸ் நீங்க நெறைய நியூஸ்ல இல்ல நெறைய விஷயங்கள்ல பார்த்திருப்பீங்க. இப்போ உங்கள பொறுத்தவரையும் நீங்க ரொம்ப ஸ்மார்ட் பெர்சனா இருக்கலாம், ரொம்ப படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல ரொம்ப டேலண்ட் உள்ளவனா இருக்கலாம். பட் நெறைய பேர் வந்து இது எதுவுமே இல்லாம கூட டெவலப் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு டேலண்ட் இருக்காது. அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் இருக்க மாட்டாங்க. படிப்பு கூட அந்த அளவுக்கு இருக்காது. பட் அவங்க ரொம்பவே டெவலப் ஆயிருப்பாங்க. ஸோ காரணம் என்னன்னா, அவங்க இன்ட்யூஷன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இது மாரி ஒரு ஸ்டூடண்ட் வந்து அந்த உங்களுடைய ஃப்ளோரன்ஸ் மாஸ்டருடைய ஸ்டூடண்ட் வந்து இவங்க கிட்ட வராங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாரி கேட்கறாங்க. எப்படி நான் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய வந்து டெவலப் பண்றது? அப்படின்றது கேட்கறாங்க. ஸோ அது அவங்களுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாடியில வந்து அந்த லேடிக்கு வந்து பாடியில வந்து ஏதோ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து, அது ஸ்கின் வந்து கொஞ்சம் வெளியில வரா மாரி இருக்கு. ஸோ அதனால அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்து அது அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு எப்படி நான் இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்றது கேட்கறாங்க. ஸோ ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தா கூட அது வந்து நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. உங்களுடைய இன்னர்ல இருந்து தான் அது வந்திருக்குது. ஸோ நீங்க கவலைப்பட்டிருக்கலாம், இல்ல வந்து பயத்துல இருந்திருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ அது நீங்க தான் கிரியேட் பண்றீங்க. ஸோ எப்போ நீங்க கிரியேட் பண்றீங்களோ, அந்த அதே விஷயத்த நீங்க வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அதுக்கு நீங்க வந்து அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய வந்து நீங்க டெவலப் பண்ணணும். கடவுள் மேல வந்து பிரபஞ்சத்து மேல வந்து நம்பிக்கை வைக்கணும். அதாவது கடவுள் வந்து கண்டிப்பா என்னுடைய இந்த ஸ்கின் ப்ராப்ளம வந்து ஹீல் பண்ணுவாங்க. அது சரி பண்ணுவாங்க, குணம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வைங்க அப்படின்றத சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வாரம்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஸ்லோவா அந்த கடவுள் நம்பிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா, இப்ப அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அவங்க ப்ராப்ளமாவே பார்க்கறது இல்ல. அது ஒரு ஒரு சேஞ்ச் நடந்திருக்குது. இன்னொரு சேஞ்ச் வந்து அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கே அந்த ஒரு பயம் இல்லாம போனதுனால, இன்னொரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே நிஜமாலே இது எனக்கு ஹீல் ஆயிடும். கடவுள் எனக்கு வந்து இத ஹீல் பண்ணி குடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்துச்சு. ஸோ இந்த நம்பிக்கைய அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளமே வந்து காணாம போயிருச்சு. ஸோ அதுக்கு வந்து அவங்க எந்த ஒரு டாக்டர் கிட்டயும் போல, மெடிசினும் போல. ஜஸ்ட் அவங்களுக்கு அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய வந்து யூஸ் பண்ணிட்டு, அந்த பிரச்சனைய வந்து ஹீல் பண்றாங்க. அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஹீல் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. "என்ன ஆயிடுச்சு? அந்த ப்ராப்ளம் உனக்கு இப்போ இல்லையே! என்ன பண்ண நீனு? திடீர்னு காணாம போயிடுச்சு. நீ டாக்டர் கிட்ட ஒரு தடவ போய் செக்கப் பண்ணு. என்ன ஆயிடுச்சு? ஏதாச்சுன்னு கொஞ்சம் பாரு" அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்தா போவே போகாது அப்படின்றது யாரோ அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னாங்க, "இல்ல இது வந்து எனக்கு கடவுள் வந்து எனக்கு சரி குணப்படுத்திட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் டாக்டர் கிட்டயும் தேவையில்ல. ஏன்னா இது சரியாயிடுச்சு" அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து சொல்லலாம். அதே ஒரு கொஞ்சம் வருஷம் ஆகுது. மறுபடியும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அவங்களுக்கு வரவே இல்ல. ஸோ இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே சமயத்துல நம்ம வந்து ஒரு பயத்துல இருக்கிறோம். இல்ல ஒரு கவலையில இருக்கோம் அப்படின்னா, அதுவும் வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள வந்து உருவாக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஆ ஒரு ஒரு ஆளுக்கு வந்து திடீர்னு ஒரு சின்ன பையனுக்கு வந்து திடீர்னு நெறைய காசு வந்து ஸோ அந்த அந்த பையனுக்கு என்ன ஒரு ஒரு கவலை அப்டின்னா, அவங்களுக்கு புடிச்ச ஷூ வந்து கிடைக்காம போயிடுமோ! அப்டின்றது அவங்களுக்கு ஒரு கவல. பிகாஸ் சின்ன பசங்களுக்கு வந்து ஷூ வந்து ரொம்ப புடிக்கும். அ வ விதவிதமான ஷூஸ் போடணும் அப்டின்றது ரொம்ப ஆசை. அவர் ஒரு பயம் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு அவருக்குள்ள. அதாவது எனக்கு புடிச்ச ஷூ அது எல்லாமே வந்து ஆஃபர்ஸ்ல கிடைக்காம போயிடுமோ! இல்ல என்னோட புடிச்ச ஷூலாம் சீக்கிரம் சேல் ஆயிடுமோ! அப்டின்றது ஒரு பயத்துல வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ திடீர்னு அவங்களுக்கு நெறைய காசு வருது. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த காசுக்கு எல்லாமே ஷூ வந்து வாங்கிடுறாரு. ஸோ என்ன பண்றாரு, ஷூ எல்லாமே வாங்கிட்டாரு. அ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, சடனா வந்து இப்போ சிச்சுவேஷன் என்ன ஆகுது அப்டின்னா, அவர்கிட்ட ஷூ நெறைய இருக்குது. பட் வந்த காசு எல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ அவர் எந்த விஷயத்த நம்புனாரோ, அதே விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு விஷயத்துக்கு மேல நம்ம பயம் அ காட்டுறோம் அப்டின்னா, அதே தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டா வந்து வரும். ஸோ நம்ம எப்போ பயப்படுறோமோ, ஓகே ஆ இப்போ காசு வருதா எல்லாமே வாங்கிரலாம், ஷூ வாங்கிரலாம், இல்லன்னா காசு போயிடும் அப்டின்ற ஒரு நம்பிக்கை நம்ம ஒரு பயம் கொண்டு வரோம்னா, கண்டிப்பா அதுதான் நடக்கும். ஆ ஸோ இப்போ வந்து இப்போ காசு நெறைய இருக்குதா, இது எல்லாமே பொருள்கள் நமக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கிரலாம், இல்ல காசு போயிடும் நாளைக்கு அப்டின்ற ஒரு பயம் கிரியேட் பண்றோம் அப்டின்னா, ஆ அது வந்து காசுல வந்து கண்டிப்பா எஃபெக்ட் ஆகும். சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைம்ல வந்து கடைங்கள்லாம் வந்து மூடி இருக்குது. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைங்கள்லாம் மூடி இருக்குதா, மேபி 1 மாசம் வரையும் லாக்டவுன் இருக்கும். இல்ல 2 மாசம், 6 மாசம் லாக்டவுன் இருக்கும். யாருமே கடைகள் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ காசு இருக்குது. ஒரு 6 மாசத்துக்கு வந்து சமையல் பொருட்கள்லாம் வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பயம் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ அப்புறம் 6 மாசம்லாம் லாக்டவுன்லாம் எதுவுமே ஆவல. சீக்கிரமே லாக்டவுன் கிளியர் ஆயிருச்சு. நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எப்பவுமே வந்து கிடைக்கும்.
ஸோ அதுதான் மாஸ்டர் சொல்றாங்க. அந்த பயம் நம்மளுக்கு எப்போ இருக்குதோ, அத நம்ம நம்பிக்கிட்டே இருந்தா, அந்த பயம் தான் நம்மளுக்கு அ அனுபவமா வந்து கிடைக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அந்த பயம் வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது. ச அதிகமா இந்த ஹெல்த் விஷயத்துல, இல்ல காசு விஷயத்துல நம்மளுக்கு எது ரொம்ப தேவையோ, இல்ல ரிலேஷன்ஷிப் அந்த விஷயத்துல பயமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்றாங்க. பிகாஸ் பை டிஃபால்ட்டா நம்ம என்ன பண்றோம்னா, லாஸுக்கு நஷ்டத்துக்காக பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் நம்மளயே. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நல்ல விஷயத்துக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது? நம்மளுக்கு புடிச்ச விஷயங்களுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து இப்போ டிவி வந்து வாங்கணும். சரிங்களா? ஸோ இப்போ டிவி வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த டிவி வாங்குறதுக்கு முன்னாடியே அவருடைய வீட்ல வந்து ஒரு இடம் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே. டிவி வந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் வரும் அப்படின்றது. ஸோ அந்த லா ஆஃப் ப்ரிப்பரேஷன் இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, டிவி வர டிவி வரதுக்கு முன்னாடி ஒரு இடத்த செட் பண்றாரு. அது மேல நல்ல டேபிள் போடுறாரு. அண்ட் ஃப்ரீக்வென்ட்டா அடிக்கடி அந்த அந்த இடத்துல வந்து டஸ்ட் ஏதாவது விழுந்துச்சு, இல்ல ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னா, அத வந்து கிளீன் பண்ணி அத மெயின்டெயின் பண்றாரு. ஸோ ஏன் மெயின்டெயின் பண்றாரு? டிவியே இல்லாத இடத்துல வந்து ஏன் அவர் கிளீன் பண்ணணும்? அத ஏன் மெயின்டெயின் பண்ணணும்? ஸோ அதுதான் வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை, இல்ல பிரிப்பரேஷன். ரெடி பண்றது அந்த இடத்த. ஸோ அந்த மாரி நம்பிக்கை உள்ள ஆளுங்களுக்கு தான் வந்து இந்த டிவி, இல்ல எந்த ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். அதுதான் ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் சொல்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அவ்ளோ நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா டிவி வந்து இந்த இடத்துல வரும். ஸோ வரதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து நான் டிவிக்காக ஒதுக்கி வச்சுட்டு, அத கிளீன் பண்ணி மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றது. ஸோ லா ஆஃப் பிரிப்பரேஷன் அப்புறம் அசைக்க முடியாத நம்பிக்கை.